ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைசப்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைசப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 ஒர்க் அவுட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். பெஸ்ட்டான ஒர்க் அவுட்ஸ் வந்து தான் உங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்ப உங்களுடைய பைசப் க்ரோத்தை வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 kg இல்லைன்னா 10 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா 5 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு லோ வெயிட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இப்படி ஸ்லோவாக இறங்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஒட்டியே தான் இருக்கணும். ஸோ இப்படி ரொம்ப இது பண்ணியோ இல்லை எப்படி பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக ஸோ மேலே ஏற்றிட்டு மெதுவாக ஃபீல் பண்ணி கீழே இறங்குங்க. ஒரு 5 sets பிளான் பண்ணிக்கிங்க. 5 sets பிளான் பண்ணி 10 to 15 reps வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 kg எடுத்துகிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இதான் இப்படி போயிடக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு அப்படி வேகமாக எடுத்துட்டு ஸ்பீட் மெதுவாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 sets பிளான் பண்ணிக்கிங்க. 10 to 15 reps வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்துட்டு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பைசப்ஸோட இது வந்து தனியாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கம்பல்ஸ் எடுத்துகிட்டு இப்படி சைடில் வந்துருக்குங்க. சைடில் வந்துட்டு கரெக்டாக ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அப்படி மெதுவாக இருக்குங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்காது. கரெக்டாக இந்த இது வந்து நடிப்பாமல் கரெக்டாக கை வந்து ஒட்டியே இருக்கணும். அப்படி ஃபீல் பண்ணி இறங்குங்க. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 sets பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 reps வந்து ரெகுலராக பண்ணுங்கள்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஒர்க் அவுட்டு. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இறக்குறப்ப இப்படி ஃபில் பண்ணி இறங்கணும். அப்படி இறக்குறப்ப அப்படி மெதுவாக ஏற்றி இங்கே லாக் பண்ணி மறுபடியும் இங்கே. ஸோ ரொம்ப பின்னாடியும் போயிடக்கூடாது. ஸோ கை வந்து கரெக்டாக ஒட்டி தான் இருக்கணும் பாடியில். கரெக்டாக நிறுத்தி ஸ்லோவாக கீழே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்பல் தான். ஸோ இந்த மாதிரி டைப்பில் பார்பல் எடுத்துகிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 kg ஆட் பண்ணிக்கோங்க. சார் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி ஏற்றிட்டு மெதுவாக அப்படி கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 sets பிளான் பண்ணிக்கோங்க. 3 sets பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 reps ரெகுலராக பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு 10 kg, அதுக்கப்புறம் ஒரு 15 kg, அப்புறம் ஒரு 20 kg இந்த மாதிரி வந்துட்டு த்ரீஸ் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 reps வந்துட்டு அவ்வளோ பண்ணுங்கள். பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இன்னொன்று ஃப்ரெண்டில் இன்னொரு ஆள் சப்போர்ட்டுக்கு டச்சப்பில் இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு 5 to 10 kg வந்து ஆட் பண்ணி ஒரு 4 to 5 sets கூட பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மிஷினில் பண்ணுவோம். மிஷினில் வந்துட்டு நம்ம இது பண்ணிவிட்டு லோ வெயிட் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பம்பப் மாதிரி தான் அது. அப்படி மெதுவாக எடுங்க. ஸோ நீங்கள் இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசில் வந்து நல்லா பம்பப் ஆகும். ஸோ பம்பப் ஆகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 sets பிளான் பண்ணிக்கிங்க. 3 sets பிளான் பண்ணி வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 15 kg, 20 kg, 25 kg அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 kg எடுத்துக்கிங்க. 10 kg எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகி கரெக்டாக அப்படி இது பண்ணுறப்ப இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 sets பிளான் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 reps பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பல் தான். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 kg எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மெதுவாக ஃபில் பண்ணி கீழே இது பண்ணுறப்ப ஃபில் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மசில் வந்து பைசெப் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு 3 sets பிளான் பண்ணிக்கோங்க. 10 to 15 reps பண்ணுங்க.
கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக எடுத்துகிட்டு டாட் எடுத்துகிட்டு கேட்டு மெதுவாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 kg நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு சேம் வெயிட்லேயே நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா 20 kg எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 ஒரு 30 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்ப ஒரு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் பைசப்ஸ் ஒர்க் அவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம். இது கம்பல்சரி நம்ம பண்ணும்போது நம்மளோட பைசப்ஸ் ஓட க்ரோத் நல்லாயிருக்கும், மசில் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய பைசப் க்ரோத் வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத ஃபேட் சம்திங் இந்த ஃபேட்டு கிளறிய ஃபேட் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டும் கூட இது. ஏன்னா பாடி எந்த ஒரு ஃபிட்னஸில் இருக்கணும்னாலே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பைசப் தான் பார்ப்பாங்க, ஆர்ம்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்மளுடைய ஃபிட்னஸில் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் ரெடி பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ தூரம் நம்ம தனியாக தெரியும். ஸோ மற்றவங்களை விட நம்ம தனியாக தெரியும். ஸோ இதுதான். ஸோ ரொம்ப இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு மணிக்கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய மெடிசன்ஸ் எடுக்கணும், வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும், டயட்டு பயங்கரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. டே டு லைஃப்பில் ஒரு 30 to 45 minutes நீங்கள் நடங்க ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு ஒர்க் அவுட் வந்து மேக்ஸிமம் ஒரு 45 minutes. இல்லை என்னால் வந்துட்டு அன்றைக்கி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், ஸோ அதனால் ஒரு 1.5 hour வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் ஒரு பக்கம் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியும் சக்ஸஸாக இருக்கும், உங்களுடைய ஃபிட்னஸும் சக்ஸஸாக போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெயிட் லாஸ் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு மாதிரி நல்லா ஃபேட்டியாக இருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டயட்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்போ என்னடா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால் வெயிட் லாஸோட உங்களுடைய ஃபிட்னஸை நீங்கள் கொண்டு போகிறப்ப உங்களோட மசிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்ம் ஆகும். தேவையில்லாத ஃபேட் மசில்ஸ் மட்டும்தான் லாஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு உங்கள் மசில் கெயின் ஆகிறத நீங்கள் பார்க்குறப்ப இன்னமும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இன்னமும் வந்துட்டு ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், 10 sets எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், ஒரு 5 reps அதிகமாக பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே செல்ஃப் மோட்டிவேஷன் உருவாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா வந்துட்டு மார்னிங் 7 மணிக்கு எந்திரிக்க முடியல, ஸோ நான் லேட்டாக தான் தூங்குறேன், ஒரு சில வேலை இருக்கிறதுனால. அப்போ நான் இப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்குங்க. அப்படி இல்லை என்னால் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைம் ஆனாலும் சரி தான். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில்
மார்னிங் டு ஈவினிங் ஒரு 10 மணிக்குள்ளே, ஈவினிங் 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஒரு 10 to 15 minutes சும்மா வாக்கப் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு 10-15 minutes இல்லை ஒரு 20 minutes நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணுவேன். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் தாட்டில் ஐயோ நம்ம எந்திரிக்கல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலை என்னடா அப்படின்ற ஒரு எண்ணம் போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ப்ராப்பராக மறுபடியும் 7 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைன்லேருந்து ஒரு சில பேர்லாம் கேட்குறது என்ன அப்படின்னா, அலாரம் வச்சாலும் காலையில் மார்னிங் வந்துட்டு ஒரு 5:30க்கு அலாரம் வைக்கிறேன், எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 வைக்கிறேன், அதுலேயும் எந்திரிக்க முடியல, மேக்ஸிமம் ஒரு 7:30 8:30 ஆயிரம் எந்திரிக்கிறதுக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய லைஃப் சார்ந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் எந்திரிக்கணும், எந்த டைம் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு ஒரு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 5:30க்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 5:30க்கு எப்படியாவது ஏதோ ஒரு இதில் எந்திரிச்சிருங்க, கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு 1 லிட்டர் இல்லாட்டி 1.5 லிட்டர் தண்ணியை பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. ஸோ வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு லைட்டாக வாக் பண்ணிவிட்டு டாய்லெட் போயிருங்க. ஸோ என்னுடைய முக்கியமான ஒரு சிபாரிசு என்னென்னா, ப்ளீஸ் அவாய்ட் வெஸ்டர்ன் டாய்லெட், ப்ளீஸ் யூஸ் இண்டியன் டாய்லெட். சரிங்களா? இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் இதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 ஆச்சுனாவே உங்களுக்கு முழிப்பு வந்துடும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். என் லைஃப்பில் நான் வந்து அலாரம்லாம் வைக்கிறதே கிடையாது. ஸோ ஒன் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறப்ப நான் தூங்கிடுவேன். ஆனால் மறுபடியும் அதை பழக்கப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அதே டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் போயிடும். என்ன தான் அலுப்பில் படுத்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ எந்திரிச்சிடுவோம், போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுடைய ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒரு 6 மந்த்ஸில் ஒரு 113 கிலோவில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ நான் இருக்கிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 91 நினைக்கிறேன், 91 kgயில் இருக்கேன். அப்போ பாருங்கள், 113 நான் 91 kg வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒர்க் அவுட்ஸ் தான். எனக்கு எந்த டைம் ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த டைம்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு வெயிட் லாஸும் நமக்கு ஆகும். ஸோ இது நம்ம பார்க்குறப்ப இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ இது போக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களும் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க, ஜிம்முக்கு போறியா, ஒர்க் அவுட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க நமக்கு இன்னமும் செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகிடும். இன்னமும் நம்ம இன்னும் ப்ராப்பராக இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் சின்ன விஷயங்கள் தான். இல்லை சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பைசப்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.